எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில சூழ்நிலைகள் நிமித்தமாக எங்களால் தொடர்ச்சியாக வீடியோ விட முடியல. இன்றைக்கு இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய சில சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல எதை குறித்து பார்க்க போகிறோம்னா மைக் செட்டிங்ஸ் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் நீங்கள் மைக் செட்டிங்ஸ் குறித்து கேட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மைக்குக்குன்னு சொல்லி தனியாகவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மைக் லீடை முதல்ல என்ன செஞ்சிடணும், இந்த மைக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைக் லீடை நீங்கள் போட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மைக் செட்டிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் செட்டிங் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு மானிட்டரில் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம், டெப்த், கோரஸு, எஃபெக்ட்டு, பேனு, கெயினு இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து வால்யூம் எனக்கு வந்து கம்மியாக வேணும், அதிகம் வேணும்னு சொன்னால் இப்படி மேலே கீழே பட்டன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கீழே வந்து இதுக்கு நேராக உள்ள பாருங்கள் 7 இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் இப்படி உங்களுக்கு ஒரு கட்டை வந்துடும். அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வால்யூம் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நான் வால்யூம் அதிகமாக வைக்கிறேன், இப்போ நான் வால்யூம் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் கம்மி பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த கீபோர்டுடைய ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு உதறாதபடிக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வால்யூம் கரெக்டாக நீங்கள் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த 6ன்ற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். கோரஸு, இந்த கோரஸ் வந்து உள்ள நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு டெப்த்து எப்படி வேணும் அப்படின்றத, அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது எஃபெக்ட், அவுட்புட்டோட எஃபெக்ட் நமக்கு எப்படி வேணும் அப்படின்றத அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் பேன், அதே போல் கெயின் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் வாய்ஸ் வந்து நம்ம கெயின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு சரியாக பாட முடியாது, ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். கெயின் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு, இப்போ 100 வச்சா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்பீக்கர் உங்களுக்கு உதறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 90 அல்லது 85 வச்சுக்கலாம், அல்லது 80 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கெயின் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் மைக் செட்டிங் பட்டன் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னா இப்படி தான் வரும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் செட்டிங்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த டேப்னு இருக்கு பாருங்கள், இதில் உள்ள ரைட் சைட் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இப்படி நிறைய வந்துடும். இதில் உங்களுக்கு என்ன விதமான எஃபெக்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கோவில் லோவோ அல்லது மிடில் அல்லது ஹை வேணும்னு சொன்னால் நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்து அப்படி சஸ்டெயின் மாதிரி அல்லது இன்னும் 2-3 நம்ம வாய்ஸை 2 தடவை வர மாதிரி இப்படி எக்கோவுடைய எஃபெக்ட்டு. ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறத விட நீங்களே ஒவ்வொன்றா அப்படி உங்கள் வாய்ஸை நீங்கள் மைக் போட்டு நீங்கள் அப்படியே செட் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சிலதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் பாருங்கள் இதில் அவுட்புட் இருக்குது, எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பட்டன் மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள் வாய்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னுடைய மைக் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு ரூமில் ஒரு ஹாலில் இருந்து பேசுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட், அந்த மாதிரி எஃபெக்டில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த டாக் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. நம்ம இன்னொரு ரூமில் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு ஹாலில் பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி நிறைய உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸில் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இதே இந்த டேப் போட்டிருக்கிறதுல நீங்கள் லெஃப்ட் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப நம்ம மைக் செட்டிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து அதே அந்த மானிட்டர் அந்த இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள் டிஎஸ்பின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் வாய்ஸஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, கோரஸ் வேணுமா, அல்லது ஒரு ஹாலில் இருந்து நம்ம பேசுகிற மாதிரி, அல்லது ஒரு ரெக்கார்டிங் தேட்டர்லேருந்து நம்ம பாடுற மாதிரி, ஒரு சின்ன மினி ரூமில் இருந்து நம்ம பாடுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இடத்துல உள்ளான அவுட்புட்டோடைய மைக் வாய்ஸ் எப்படி நமக்கு கேட்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய டேஸ்ட், நீங்கள் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஒரு சர்ச்சில் பாடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் போயிட்டு செட் பண்ணிவிட்டு யூஸர் கொடுத்துருக்காங்க, யூஸரே நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஓனாக நம்ம வந்து செட் பண்ணுறதை இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணி நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இல்லை ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதாகிடும். ஸோ இதுதான் வந்து மைக் செட்டிங்கோடைய ஆப்ஷன்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் அதை நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஸோ இந்த வீடியோவில் இந்த மைக் செட்டிங் குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ மைக் செட்டிங் அப்புறம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபேட் கண்ட்ரோல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே 2வது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வந்துட்டு அவங்களா ஒன்று செட் கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் உள்ளே போய் வாய்ஸில் போய் நமக்கு வேணுன்றதை நம்ம அதில் வந்து மெமரி பண்ணி வைக்கிறோம்னா இங்கே பாருங்கள். ஸோ இது பியானோ அவங்க கொடுத்துருக்கிறத அந்த ஸ்டைலில் தான் இந்த பியானோ வரும். ஒருவேளை இப்போ நான் ஓனாக சாங்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், நான் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வேண்டிய மாதிரி எனக்கு உள்ள வாய்ஸை நான் வந்து இந்த மல்டிப்ளேயரில் நான் வாசித்து இதில் நான் என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா மெமரி பண்ணி வைக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த மெனோ பட்டனுக்கு பார்த்தீங்களா, மெனோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பாருங்கள் மல்டிபேட் கண்ட்ரோல் வரும். வந்தோடனே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த என்டரை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி ப்ளைனாக வந்துடும். நியூ பேங்க்குன்னு சொல்லி உங்களுக்கு ப்ளைனாக வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் ஒரு சாங்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து பியானோவில் அல்லது வேறு எதுலேயோ ஒன்று எனக்கு ஒரு வாய்ஸ் வந்து என்னுடைய டியூனுக்கு தகுந்த மாதிரி நான் வாசிக்கணும், எனக்கு அப்படி ஒரு மல்டிபேட் எனக்கு தேவை அப்படின்றப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பாருங்கள் இந்த ரெக்கார்டுன்னு பட்டன் இருக்குதுல்ல, இதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிருங்க பாருங்கள். சரிங்களா? திரும்ப நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வாசித்ததை ஆட்டோமேட்டிக் பாருங்கள் பேட் 1ல் என்ன ஆயிடுச்சுன்னா அது மெமரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். ஓகேவா? ஸோ இது மாதிரி நமக்கு வந்து 4 பேடு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 பேடு இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பியானோவில் வந்துட்டு இந்த ஸ்டைலில் வாசித்தேன். அடுத்து எனக்கு வந்து சாக்ஸ் வேணும், அடுத்து எனக்கு ஃப்ளூட் வேணும், அடுத்து எனக்கு கிட்டார் வேணும். ஸோ இடையில வர அந்த சின்ன சின்ன பேக் பிஜிஎம்மில் சின்ன சின்ன நோட்ஸ், சின்ன சின்ன 2 நோட்ஸில் அப்படி ஆட் பண்ணுறதுக்கு இந்த விதமான வாய்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அது மல்டி பேடில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இந்த கண்ட்ரோலில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 4ஐயும் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா இங்கே இந்த சேவ்னு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெமரி பண்ணது அதில் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு சாங்ஸ் வாசிக்கிறப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த மல்டிபேட் கண்ட்ரோலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கார்டு மேட்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விதமான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் மேலே பாருங்கள் ஆஃப்னு இருக்குல்ல, கீழே பண்ணால் ஆஃப், மேலே பண்ணால் ஆன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செஞ்சுட்டு நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ இப்படி இது வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மல்டிபேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒன்ஸ் அழுத்தினா அது ஒரு தடவை தான் வரும். இப்போ இது நம்ம வாசித்ததை நமக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்றப்போ நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். சாங் முழுக்க உங்களுக்கு கண்டினியூவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு தடவை தான் என்ன செய்யணும்னா அது வரும். ஸோ இதில் நமக்கு இப்படி ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மைக் செட்டிங் பார்த்தோம். 2வது நம்ம பார்த்தது வந்து மல்டிபேட் கண்ட்ரோல் பார்த்தோம். இப்போ 3வது வந்து ஸ்ப்ளிட்டை கொடுத்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது நீங்கள் இந்த மெனு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பாருங்கள் ஸ்ப்ளிட் பாயிண்ட்டு கார்டு ஃபிங்கரிங் சொல்லி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்படி என்டர் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வந்துடும். சரிங்களா? இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்டு ஃபிங்கர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேப்பில் பாருங்கள் ரைட் லெஃப்ட் கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் இந்த ரைட் சைட் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்துடும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 3 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் நிறையா என்ன செய்வாங்கன்னா சிங்கிள் ஃபிங்கர் மாத்திரம் கார்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் சிங்கிள் ஃபிங்கர் மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய நீங்கள் எப்படி நீங்கள் லெஃப்டில் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த பிரகாரமாக நீங்கள் இந்த கார்டு ஃபிங்கரிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்ப்ளிட் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து க்ரீனாக தெரியும், டார்க் க்ரீனாக தெரியும். அதுக்கப்புறம் ரைட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீனில் தான் இருக்கும். சரிங்களா?
ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை ஆக்டிவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கம் இல்லாமல் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வாய்ஸ் வரும். அதே நம்ம அக்கம் அழுத்திட்டோம்னா உங்களுக்கு கார்ட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த கார்ட்ஸுடைய சவுண்ட் வந்துட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் எனக்கு போதும், எனக்கு வந்து லோ ஆக்டிவ் வரைக்கும் போதும் அப்படின்னா நம்ம வந்து சி டு சி வரைக்கும் இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா F2 வரைக்கும் வச்சிருக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு அதே தெரியும் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா F2 பாருங்க, லெஃப்டில் பாருங்க, F2 வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் வந்து சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, கார்டை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணால் எனக்கு இது வரைக்கும் தான் என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் ரைட் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் இங்கேருந்து வாசிங்க. இல்லை எனக்கு இன்னும் எனக்கு F2 வேணாம், எனக்கு C2 வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த நீங்கள் டேன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் G2 வந்துருச்சா, பாருங்க A♯2 வந்துருச்சா, பார்த்தீங்களா? இப்போ பாருங்க C3 வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு கார்டு நான் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரைட் சைடு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பேஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கணும், சிங்கிள் கார்டு பேஸ் கார்டு, ஒருவேளை கிட்டார் பேஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கணும்னா இதை நீங்கள் ஃபுல்லாகவே டேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த பாருங்கள் இந்த அப்பர் லோயர் வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ் சிங்கிள் பேஸ் வந்துடும். இதை நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு சில நேரத்தில் உங்களுக்கு இது உங்களுக்கு ஒர்க் ஆனால் இப்படி தான் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கீபோர்டை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப பழையபடியே உங்களுக்கு ஃபிங்கர் இது வந்துடும். நான் வேணா பாருங்கள், திரும்ப காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கீபோர்டு ஆன் ஆனோடனே ஏன்னா வச்சிருந்த பழைய ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்துடும். அதாவது ஃபிங்கர், எனக்கு அந்த ஃபிங்கர் எனக்கு என்ன செஞ்சுன்னா கார்ட்ஸ் வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்ப்ளிட்டை குறித்து நிறைய கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் F2வில் வச்சுருந்தேன் பாருங்கள், F2 வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வந்து ஒர்க் ஆகும். லெஃப்ட் சைடு இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னா ரைட் சைடு வேணும்னா நீங்கள் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுதான் ஸ்ப்ளிட் பாயிண்ட்டுடைய கார்டு ஃபிங்கரிங்குடைய மெனுவில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம அடுத்து எது பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தோங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி பற்றி கேட்டிருக்கீங்க. அதில் முக்கியமாக வந்து ஸ்டைல் வந்து எப்படி வந்து நம்ம இதில் மெமரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போது நம்ம பொதுவாக வந்து இந்த ரிஜிஸ்டர் மெமரியில் வந்து நம்ம வாய்ஸ் தான் என்ன செஞ்சுருப்போம்னா நம்ம இந்த 8 இதில் வந்து நம்ம வாய்ஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருப்போம், மெமரி பண்ணியிருப்போம். இப்போ உதாரணமாக பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து பியானோ வச்சுருக்கிறேன், 2ஆவதுல கிட்டார் வச்சுருக்கேன், அது ஹார்மோனி வச்சுருக்கிறேன், 3ஆவதுல கிட்டார் வச்சுருக்கேன், 4ஆவதுல ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வாய்ஸ் நம்ம வந்து இதில் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் ரிதம் எப்படி இதில் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான். இப்போது அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார் பாட்டுக்கு இப்போ நான் வந்து அந்த ரிதம் வந்து நான் செட் பண்ணுறேன். வாங்க, இந்த ரிதம் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், என்டர் கொடுத்ததுனால உங்களுக்கு ஒயிட் கலரில் இப்படி வந்துடும். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெமரி பட்டனையும் இதையும் நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிதம் வந்து அதில் உங்களுக்கு மெமரி ஆயிடும். ரைட். இப்போ அடுத்தது சரணத்தில் வேற ஒரு சாங் அல்லது நான் அடுத்தது ஃபர்தராக எனக்கு வேற ஒரு சாங் பாடுறாங்க, இப்போது 2/4ல் ஒரு சாங் பாடுறாங்க அப்படின்னா இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரிதம் நான் வந்து என்ன பண்ணிப்பேன், நான் பாருங்கள் 2/4 ரிதம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அதே போல தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மெமரி பட்டனையும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்படி ஒரு சர்ச்சில் பாடுறப்போ ஃபஸ்ட்டு சாங்ஸ் 4/4 போடுவாங்க, 2ஆவது சாங்ஸ் வந்து 2/4ல் போடுவாங்க, 3ஆவது சாங்ஸ் 3/4ல் போடுவாங்க, வர்ஷிப்பில் வந்துட்டு 6/8 போடுவாங்க, ஏதோ அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பாடுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, ஸ்டைல் தேடி கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் மெமரியிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்டர் மெமரி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் இப்படி பண்ணிட்டா அப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சிருக்கிற வாய்ஸ் மாறிடுமா அப்படின்னு சொல்லி. வாய்ஸ் மாறவே மாறாது. பாருங்க இருக்கா? இப்போ பாருங்க, இந்த அதிசயங்கள் செய்கிற ரிதம் தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், மெமரி பண்ணேன். இப்போ பாருங்க, ஓகேவா?
இப்போ நான் ரெண்டாவது 2/4 சாங்ஸ்க்கு போறேன். இப்ப பாருங்க. ஆல்ரெடி நான் ரெண்டாவதுல வந்து நான் ஹார்மோனியம் தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், மெமரி பண்ணியிருந்தேன். இதுல இன்னொன்னு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஸ்டைல் வந்து நீங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போய் நான் செலக்ட் பண்ணி வாசிப்பேன். எனக்கு வாய்ஸ் வந்து இதை நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் வந்து இங்க இந்த இன்ட்ரோ நான் மாத்துறேன், சேஞ்ச் பண்றப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னு கேட்டா ரிதம் மாறி போயிடுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, வெறும் நீங்க வாய்ஸ் மாத்திரம் மெமரி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டைல் ரிதம் ஆன் பண்ற முன்னாடி ஃபர்ஸ்ட் கீபோர்டு ஆன் பண்ண உடனே நீங்க அக்காமும் ஃப்ரீஸும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த வாய்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது. ரிதம் சேஞ்ச் ஆகுது. வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ நீங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்றப்போ உங்களுக்கு ரிதம் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. பாத்தீங்களா? இப்ப புரியுதா? இப்ப அதே பாருங்க, நான் அந்த ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க. வாய்ஸ் மாறாது. நீங்க ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ரிதம் மாறிக்கிட்டே வரும். ஆனா வாய்ஸ் மாறாது. நீங்க ஃப்ரீஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிதம் மாறாது. ரிதம் ஒரே ரிதம் தான் உங்களுக்கு 8 வரைக்கும் வரும். ஆனா வாய்ஸும் உங்களுக்கு என்ன செய்யாது, மாறாம வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி நீங்க வாய்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்க ஸ்டைல் ரிதம் நீங்க செலக்ட் பண்ணீங்க. நீங்க ஒரு டோன் வந்து நீங்க ஸ்டைல்ல போய் நீங்க ஏதாவது ஒரு ரிதம் செலக்ட் பண்ணி அதை என்டர் கொடுத்து மெமரி பட்டனையும் இதையும் அட் அ டைம்ல பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்டைல் வந்து என்ன ஆயிடும், மெமரி ஆயிடும். இது போல உங்களுக்கு 8 வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டைல்ல நீங்க மெமரி பண்ணிக்கணுமோ நீங்க மெமரி பண்ணிக்கங்க. முக்கியமா நீங்க ஒவ்வொரு சாங்ஸும் நீங்க டக்கு 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 நீங்க போகணும்னா இந்த ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டாதான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற ரிதம் கரெக்டா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க ஃப்ரீஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன ரிதம் செட் பண்ணீங்களோ அதே ரிதம் தான் உங்களுக்கு ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒவ்வொருக்கும் எனக்கு மாறணும்னா ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிதம் மாறும். ஃப்ரீஸ் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் மாறாது. அந்த செலக்ட் பண்ணது அப்படியே இருக்கும். இங்க நீங்க இன்ட்ரோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ரிதம் மாறாமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வந்து ரிஜிஸ்டர் மெமரியில நீங்க கேட்டிருக்கிற சந்தேகம். இந்த சந்தேகத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கடைசியாக நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு ஸ்டைல் போட்டு வாய்ஸ் வந்து நான் வாசிக்கிறேன். அடுத்த இன்ட்ரோ ஒருவேளை நான் ஏலேருந்து பிக்கு போனாவோ, பிலேருந்து சிக்கு போனாவோ, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா 1, 2, 3 அப்படி மாறிக்கிட்டே போகுது, சேஞ்ச் ஆகிடுது. அதனால் எனக்கு கார்ட்ஸ் வந்து அந்த டியூன் மாறி போயிடுது, அந்த சுதி மாறி போயிடுதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். அதை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெனு இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டனையும் அட் அ டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை கண்டினியூவாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் கீபோர்டு ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக் அது என்ன செய்யணும்னா ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு இந்த அந்த டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகாதுன்னா மாறாமல் நீங்கள் 0வில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் 0லேயே இருக்கும். ஒருவேளை இப்போ டிரான்ஸ்ஃபரில் நான் வந்து ஜி மேஜருக்கு போயிட்டேன். ஸோ நான் ஜி மேஜரில் இப்போ நான் வாசிக்கிறேன். ஆனால் நான் ரிதம் இதை மாற்றுறப்போ எனக்கு மாறுது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ண, நான் சொன்ன மெத்தடை நீங்கள் வந்து ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ மாறாமல் இருக்கும். நீங்கள் ஜி மேஜரில் டியில் சாங்கு நீங்கள் ஜி மேஜரில் வாசிக்கிறீங்கன்றப்போ அந்த நம்பர் 3 வரும் பாருங்கள். அந்த 3னா அது 3லே தான் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். எது பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாங்ஸ் வாசிக்கிறோம், நம்முடைய ஓன் சாங்ஸ் வாசிக்கிறோம், அதை நம்ம கீபோர்ட்லேயே மெமரி பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் கீபோர்ட்லேயே நமக்கு வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணி நீங்கள் வாசித்து பக்கத்துக்கு இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் திரும்ப இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாசித்த அந்த டியூன் வந்து உங்களுக்கு கீபோர்ட்லேருந்து உங்களுக்கு அது வரும். சிலர் கேட்டிருக்கீங்க, யூஎஸ்பி ஆடியோ நான் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பென்ட்ரைவ் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பென்ட்ரைவ் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பின்னாடி அந்த பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சொருவிட்டு இந்த யூஎஸ்பி ஆடியோன்னு இருக்கும், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டரில் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும். வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலருக்கு நேராக நம்பர் 2 இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மானிட்டரில் இப்படி வந்துடும். ஆனால் உங்களுக்கு இன்னும் ரெக்கார்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை.
அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் மேலே ப்ரெஸ் 3 அப்படின்ட்டு டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த 3வது நம்பர் அந்த 3 அந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வாசிச்சுட்டேன். இந்த 4வது நம்பரை நான் என்ன செய்யணும், ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே அது என்ன ஆகிடும்னா சேவ் ஆகிடும். அது எங்கே சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவில் என்ன ஆகிடும்னா அது சேவ் ஆகிடும். இப்போது பென்ட்ரைவில் சேவ் ஆனதை நான் எப்படி கேட்கறது? இங்கே பாருங்கள் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, பாருங்கள் செலக்ட் அண்ட் சேவ்னு இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே பாருங்கள் சேவ் ஆன அந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் வாசிச்சது பாருங்கள். இப்போ இதை நான் வந்துட்டு பாருங்கள், இப்போ நான் அதை கேட்கணும் அப்படின்னா ஆடியோ பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, 7ஆம் நம்பர் பாருங்கள். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நான் வாசித்தது என்ன ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பென்ட்ரைவில் அது சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய ஓன் சாங்ஸு அல்லது நீங்கள் பழைய அல்லது நீங்கள் மற்ற கிறிஸ்டின் சாங்ஸோட நீங்கள் ஃபுல் பிஜிஎம்மோட நீங்கள் ரிதமோட எல்லாம் வாசித்து நீங்கள் என்ன பண்ணலாம், பென்ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்ட சில சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீக்கில் எக்ஸ்பிரஷன் குறித்து நாங்கள் உங்களுக்கு அதில் உள்ள ரிதம்ஸை வந்து எப்படி வந்து பென்ட்ரைவில் அதை சேவ் பண்ணி பென்ட்ரைவ்லேருந்து கீபோர்டில் வந்து அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் அடுத்த வீக்கில் அந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எங்ககிட்ட நிறைய 6-8 ரிதம்ஸ் இருக்குது, 3-4 ரிதம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீக்கில் நாங்கள் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் எப்படி லிங்க்லேருந்து அதை நீங்கள் எப்படி பென்ட்ரைவில் சேவ் பண்ணி நீங்கள் வாசிக்கலான்றது நாங்கள் அடுத்த அந்த வீக் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இசைக்கருவிகளை நேர்த்தியாக முறையில் வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம கற்றுக்கொள்கிற எல்லா காரியமே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.